கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று நான் தேவனுக்குள்ள நம்புகிறேன். ஆண்டு தாமே ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இல்லாதவங்க தேவன் தாமே இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாமா? வாய்ஸ் பிஷப்போடு மூலம் தினம் ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இது கொண்டு வருகிறேன். நான் சுயமாக எதுவுமே பேசவில்லை. ஸ்தோத்திரம். மனிதனை கர்த்தர் எப்படி படைத்தார் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி இதில் பதிவிடுறேன். மனிதன் குரங்குலேருந்து வந்தாங்க, அதிலிருந்து வந்தாங்க, இதிலிருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் படைத்தார் என்பதை நான் உங்களுக்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் முதல் வசனத்தில் தேவன் முதலாவது வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்துச்சான், வெறுமையாக இருந்துச்சான், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போது இந்த உலகத்தை ஏசப்பா தான் முதல்ல என்ன பண்ணார், படைச்சார். வானம் பூமியை படைச்சார். அதுக்கப்புறம் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் என்ன பண்ணார், தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா மனுஷனை எப்படி உருவாக்கினார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 நம்ம வாசிக்கும்போது, பின்பு தேவன் தமது சாயலாகும் தமது ரூபத்தின்படியாகும் மனுஷனை என்ன பண்ணார், உண்டாக்குமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை என்ன பண்ணார், சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள், சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளை பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குரங்குலேருந்து வந்ததுன்னு சொன்னார் ஏசப்பா? இல்லை. ஸ்தோத்திரம் 1, 26, 27, 28, 29 நீங்கள் வாசிக்கும்போது, தமது சாயலாக தேவன் என்ன பண்ணாரா, ஸ்தோத்திரம் உண்டாக்கினார். ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுசாக நீங்கள் வீட்டில் வாசிக்கும்போது, குரங்குலேருந்துலாம் கர்த்தர் என்ன பண்ணலை, படைக்கலை. ஆண்டவராமே ஸ்தோத்திரம். அவர் சாயலாக படைத்தார். அவர் ரூபத்தின்படியே, அவர் எப்படி கண் இருந்துச்சு, கால் இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சோ அப்படி தேவன் முதல்ல மனுஷன் என்ன பண்ணார், உண்டாக்கினாருங்க. அப்படியே ஆணு பெண்ணுமாக என்ன பண்ணார், உண்டாக்கினார். மனுஷன் ஒருவனாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி என்ன பண்ண, ஃபஸ்ட்டு மனுஷனை உண்டாக்கினார், அப்புறம் மனுஷியை உண்டாக்கினார். ஸ்தோத்திரம். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, குரங்குலேருந்து பிறந்தான் மனுஷன் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராமே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ அறியாதவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது இன்றைக்கி எத்தனையோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய ரத்தத்தை எடுத்து போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் என்ன பண்ணலை, செத்து போயிடுறான் மனுஷன், செத்துடுறான், விலங்கு செத்து போயிடுது. ஆண்டவராமே இப்போனாச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புரிஞ்சிக்கங்க. இந்த அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது யாருக்கிட்டனா வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். பூமி எப்படி உண்டாக்கினார், மனசெடி எப்படி உண்டாக்கினார், விலங்குகள் எப்படி உண்டாக்குனது, வான பூமி எப்படி உண்டாச்சு, நட்சத்திரங்களை எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு இந்த 2 அதிகாரத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு டவுட்டுன்னா இதை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாசித்து பாருங்கள். கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களோட கூட பேசுவார். அது இல்லாத பாத்திரம் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் 5ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 1ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும்போது, ஆதியாகமும் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார், அவர்களை ஆணு பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலிருந்து அவர்களை மனுஷர் என்று பெயரிட்டார். பாருங்க, மனுஷன் என்று தேவன் என்ன பண்ணார், பேர் வச்சாருங்க. ஆணாக பெண்ணாக என்ன பண்ணார், படைத்தார். ஆண்டவராமே ஸ்தோத்திரம். அது மனுஷன் 5 கால் வச்சுக்கின்னு 6 கால் வச்சுக்கின்னு ஸ்தோத்திரம் 10 முகம் வச்சுக்கிட்டு 6 முகம் வச்சுக்கிட்டுலாம் என்ன பண்ணலை ஆண்டவர் இல்லை.
அதனால ஏசப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் மனுஷன் தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் படிச்சிருக்கிறாரு. சோத்திரம். ஆந்திராவில் அப்படிதான் இருக்குது, அமெரிக்காவில் அப்படிதான் இருக்குது, ஆப்பிரிக்காவில் அப்படிதான் இருக்கிறாங்க. சோத்திர ஜப்பானில் இப்படி உலக நாடு முழுமையும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஒரே சாயல், தேவ சாயலாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? உருவாக்கினார். 5 கால், 5 கை, 5 முகம் ஆண்டவருக்கு கிடையாது. அவருடைய சாயலாக 2 கண்ணு, 1 மூக்கு, 2 காது. ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆணு பெண்ணுமாக சிருஷ்டித்தாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இனியாச்சும் என்ன பண்ணுங்க? இயேசுவை நம்புங்க. அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, உன்னையும் என்னையும் படைச்சாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? படைச்சாரு. நீங்கள் ஸ்தோத்திரம் நம்புங்க. கண்டிப்பாக நம்பிதான் ஆகணும். குரங்கிலிருந்து மனுஷன் என்ன பண்ணலை? பிறகுல மனம் திரும்புங்க. ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நீங்கள் கேள்வி கேட்டெல்லாம் இருக்க முடியாது. நம்ம செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? ஏசப்பா, அந்த வேத வசனம் ஆண்டவரே எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உலகத்தை எல்லாம் நீங்கள் படைச்சிங்க, ஆணு பெண்ணுமாக படைச்சிங்க, பரிசுத்த ஜாதியாக படைச்சிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சாயலாக தான் எல்லா மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கல்லு மண்ணு நீங்கள் படைச்சிங்க, அதை வணங்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இனியாவது இந்த பதிவை கேட்டு ஏசப்பா ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார், அதுவும் மனுஷியாக மனிதனாக உண்டாக்கினார் என்பதை ஜனங்கள் ஆண்டவரே உணரட்டும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே இயேசுவை தேடட்டும் ஆண்டவரே. இதை கேட்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.